ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, இந்த சைடு நேற்று போட்டிருந்தேன், இன்றைக்கி இந்த சைடு போட்டுருவோம். முடி ஒரு வழி பண்ணிடுவோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோவில் இருக்கும் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு மினி மெட்டீரியல், கவர்மெண்ட் அஃபீஷியல் மினி மெட்டீரியல் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் வந்தேன். சும்மா பிடிஎஃப் பார்த்து டச் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னென்னு புரியாது. ஸோ இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும், என்ன ஏது இன்ஃபர்மேஷன்ஸ் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் இருக்கும் இந்த மாதிரி மினி மெட்டீரியல் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமா, நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணான லைக்கை போடுங்க. சரி, கவர்மெண்ட் அஃபிஷியல் மினி மெட்டீரியல்னு சொன்னேன் இல்லையா, 12th மேக்ஸ்க்கு. மினி மெட்டீரியல்னால் 12 சாப்டருக்கும் எல்லா சம்மமும் இருக்காது. ஸோ அவங்க மாடல் சம்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. எந்த ஏரியாவில் அவங்க 5 மார்க் கேட்குறாங்க, எந்த ஏரியாவில் 2 மார்க் 3 மார்க் அதிகமாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் அது அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட மாடல் இருக்கும், அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் இருக்காது. இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, சூப்பராக யாருக்கு பயன்படும்னா, ஒரு 75க்கு மேலே எடுக்கணும், ஒரு 70 மார்க் எடுக்கணும், 100க்கு ஒரு 75, 100க்கு சொல்கிறேன், 100க்கு 90க்கு இல்லை, 100க்கு ஒரு 75 மார்க் கிட்டையாவது அட்லீஸ்ட் நான் போகணும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த கையேடு எனக்கு வந்து உதவுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உதவும். இதிலுக்கு அனைத்து சம்மே பார்த்தீங்கன்னா 1 மார்க் முதல்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப்பர்ஸ் உதவுமா அப்படின்னு கேட்டால் டாப்பர்ஸ் வந்து இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே சும்மா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமா, பார்த்துருக்கோமான்னு. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். பட் இதை தவிர்த்து நம்ம எல்லாமே போடுங்க. நான் ஒன்று டிஸ்க்ளைமர் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருந்தாலும் சரி, கீழே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு இப்போ 1.1 மேட்ரிக்ஸு சாப்டர் 2 3.4 3.5 4.5 5.1 5.2 5.5 6.7 6.1 இப்படிலாம் கொடுத்துருக்குல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 5 மார்க்ஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் எல்லா 5 மார்க்ஸும் பார்க்கறது ரொம்ப நல்லது. இது வரும் அது வரும் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இதில் மினிமீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 5.5னா ஒரு 8 சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓவரால் நமக்கு ஒரு 15-18 சம் இருக்குது அதில், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சேர்த்து. ஸோ அப்போது எல்லாமே பார்த்தா தான் கொஞ்சம் சேஃபராக இருக்க முடியும். இல்லை சார் நான் ரொம்ப வீக், நான்லாம் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம், இதை மட்டும் பார்த்தா போதும், ஒரு 60 மார்க் ஈஸியாக 65 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் மினி மெட்டீரியல் கண்டிப்பாக கை கொடுக்கும், கை கொடுக்காமலாம் போயிடாது. ஏன் இந்த மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் விருப்பம் தான். 12வது இது வந்து போன வருஷம் வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தோடது. எல்லா மாவட்டத்துக்கும் மினி மெட்டீரியல் இறக்கிட்டு தான் இருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு வர்றதில்ல, சில சென்னை மாவட்டம் வரும், சிவகங்கை வரும். எது நல்லாயிருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க காமனாக, சரியா? ஸோ இவ்வளோ வாத்தியாருங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இந்த கையேடை வந்து ஒருங்கிணைந்து பண்ணியிருக்காங்க. இவங்க தலையிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நம்பி எடுத்துக்கலாம். இதில் வர ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கீ ஆன்சர் இருக்குல்ல, அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் தரப்போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. முடியாத பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். 20 1 மார்க்கு, 10 2 மார்க்கு. நமக்கு என்ன கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர்னு போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனு. 10 2 மார்க்கில் 7 எழுதணும், 1 கம்பல்சரி. 3 மார்க்கில் 7 எழுதணும், 5 மார்க்கில் 14 கேட்டு 7 எழுதணும், ஏதா சாய்ஸில். ஸோ இங்கே எவ்வளோ மார்க்ஸ்னு உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதெல்லாம் தெரியும், இன்டர்னல் மார்க் எவ்வளோ, இதெல்லாம் தெரியும். இப்போது இங்கே ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நல்லா தெளிவாக படித்து பாருங்கள், பயம் போயிடும். மேக்ஸில் இருக்க பயமே உங்களுக்கு போயிடும். இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வாத்தியாரையே சொல்லியிருக்கலாம், ஆனால் பாருங்கள் நான் என் வாயில் நிறைய வாட்டியும் சொல்லியிருக்கலாம். இங்கே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதையாவது ஒழுக்கமாக பண்ணிட்டு போனீங்கன்னா யாரெல்லாம் ஃபெயில் ஆவான்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மேக்ஸில் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியங்கிறாங்க. ரைட் தி கொஷின் நம்பர் கரெக்ட்லி. ஒரு பரீட்சை எழுதும்போது கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதணும். 1 மார்க் வந்து கரெக்ட் ஆப்ஷன், கரஸ்பாண்டிங் ஆன்சர். 1 மார்க் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை, 10th எழுதியாச்சு 11th எழுதியாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் போட்டு தான் ஆன்சர் எழுதணும். கரெக்டாக ஆப்ஷன் இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷனுக்குன்னு ஒரு தனி காலம் ஒதுக்கி அந்த ஆப்ஷன் போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் இங்கே மார்ஜின் இருக்கும், கொஸ்டின் நம்பர் இப்படி போட்டுட்டு லெஃப்ட் சைட் போட்டு ரைட் சைடில் ஒரு காலம் போட்டுட்டு அதில் ஒரு ஆப்ஷன் போட்டுட்டு ரிலேட்டட் ஆன்சர் எழுதுங்க. அடுத்த கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 1 மார்க். 1 மார்க் யாருமே மதிக்கிறது இல்லை. நிறைய பேர் 20 1 மார்க்கு அந்த அசால்ட்னஸ். 20 1 மார்க்கில் நீ 15க்கு 18க்கு மேலே 18 17 கரெக்ட் ஆகிட்டிங்கனாலே பாதி பாஸு. ரெண்டாவது நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கும் ஒயிட் அது இல்லையா? ஓகே.
அதனால் 1 மார்க் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். சூட்டபிள் மார்க் வில் பி கிவன் டு ஃபார்முலா டயக்ராம். எங்கெல்லாம் ஃபார்முலா போகிறையோ எங்கெல்லாம் டயக்ராம் போகிறையோ சூட்டபிளாக அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அவங்க மார்க் கொடுத்துட்றாங்க. ஆன்சர் தி ஆன்சர்ஸ் டு வெல் நோன் கொஷின் ஃபஸ்ட்டு இது எல்லோரும் சொல்கிற டைலாக் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்ச கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் எழுதுங்க. தெரிஞ்ச கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அப்போ தானே நல்லாயிருக்கும். தெரிஞ்ச கொஷினுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதிட்டு கரெக்டாக தெரிஞ்ச 5 மார்க் ஃபஸ்ட் எழுது. 2 மார்க் 3 மார்க் எழுதணும் கூட அவசியம் இல்லை. நல்லா தெரியும் சார் எனக்கு இந்த 5 மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-5 மார்க் அடுக்கடுக்க எழுதி பட்டாசாக எழுது, கரெக்டாக எழுது. அப்போ உனக்கு கான்ஃபிடன்ட் வரும். அதுக்கு தான். ஸோ அப்போ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பதற மாட்டீங்க. ட்ரை தி ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட் கொஷின், ஃபைனலி ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட் போடு. அதாவது ப்ரூவ் தட் ஷோ தட் சம்ஸ் வந்து அதிகமாக அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரூவ் தட் ஷோ தட் சம்மில் உனக்கு எப்படியாவது அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன்சர் லாஸ்ட்டில் ப்ரூஃபாக போட்டிங்கன்னா 5 மார்க் கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 5 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க ஜஸ்ட் அதை அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த ஷோ தட் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும். ப்ரூவ் தட் ஹென்ஸ் ப்ரூவ் தட் ஹென்ஸ் ஷோ தட் அந்த ப்ரூஃப் எடுத்து எழுதி LHS ஈக்குவல் டு RHS அந்த ஈக்குவேஷன் எழுதி ப்ரூவ் தட் ஷோ தட்னு எழுதினா கூட மார்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ அது கொடுக்குறது இல்லை. ஸ்டெப் மார்க் இருந்தால் கொடுக்குறாங்க. ஸ்டெப் மார்க் வச்சு ஓகே அது ஃபைனலைஸ் பண்ணி அவங்க ஆன்சர் கொண்டு வந்துட்டான ஓரளவுக்கு அப்படின்னா 5 மார்க் 3 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. ரொம்ப காம்ப்ரமைசேஷன் பண்ணுறாங்க. பட் சும்மா ப்ரூவ் தட் ஷோ தட்னு எழுதினாலும் கொடுக்க மாட்டாங்க. இஃப் யூ டோன்ட் நோ த கம்ப்ளீட் ஆன்சர் யூ கேன் ஈஸிலி கெட் ஸ்டெப் மார்க் இஃப் யூ ரைட் ஆஸ் மச் யூ நோ. அதான் சொல்கிறேன்ல, உனக்கு முழுசாக ஸ்டெப்பு போட்டுட்டு மறந்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சம்மை முடிக்க ட்ரை பண்ணு, ஸ்டெப்புக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த சம்மையை அடிச்சு விட்டு இருக்கிறதையும் இது பண்ணாத, எல்லாமே அட்டன் பண்ணு. கொஸ்டின் பேப்பருக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாமே அட்டன் பண்ணு. ஓகேவா? ஸோ அது ஸ்டெப் மார்க் உண்டுங்கிறாங்க. ஆஃப்டர் ரீடிங் கொஸ்டின் கேர்ஃபுல்லி இந்த எக்ஸாம் ரூம் யூ ஷுட் டெம் வித்தவுட் எனி பாருங்கள் ஆன்சிட்டி. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எதிர்கொள்ளும் போது, அதாவது ஆன்சர் எழுதும்போது பயம் இல்லாமல் எதிர்கொள்ளணும். ஸோ பயம் வந்துச்சுனாலே பாதி தோற்றுருவோம். பயம் இருக்கும், எக்ஸாம் ஹாலில் பயம் இருக்கலாம், இருக்குமா? நம்ம லைஃப் இல்லையா? ஸோ அதனால் பயம் இருக்கும். பட் பயந்துங்கன்னா பாதி தோற்றுருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் கடவுளை வேண்டிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதான் சொல்கிறேன். எ லாட் ஆஃப் மாடல் எக்ஸாம்ஸ் ஹேவ் டு பி ரிட்டன். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி. இப்போ மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா மேக்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எடுத்து ஆன்லைனில் நீங்களே எடுத்து ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் சும்மாலாம் சொல்லலை, 2 டெஸ்ட்டெல்லாம் பத்தாது, நீங்கள் 5 டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். இல்லை டெஸ்ட் பேட்ச் எதாவது சேர்றீங்க அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்ச் எதாவது சேர்ந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்கிறது சொல்லிட்டேன், டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் பயம் போகும் சொல்லிட்டு. ஸோ இது அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சாப்டர் வாரியாக பேஜ் நம்பர் வாரியாக கொடுத்துருக்காங்க. 12வது சாப்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 6வது 2வது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது நிறைய மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணணும், ஈஸியான சாப்டர் அது இருக்குமோ அதை கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்லாம். ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, பயப்பட வேண்டாம். இங்கே சாப்டர் இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பர் இங்கே சாப்டர் இருக்குது பாருங்கள். 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்லாம் லைனாக இருக்குது ஆன்சரோட. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நான் ஒரு மாடலுக்கு ஒரு சாப்டரோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் காமிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களோட கவர்மெண்ட் கீ ஆன்சர் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இந்த ஸ்டெப்பு போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டெப்பு போதும், தைரியமாக எதிர்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இந்த தீரம் இருக்குது. இந்த தீரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்டிருக்கோங்களோ அதெல்லாமே இதில் இருக்கும். 2வது வந்து கூடுதலாகவே இம்பார்ட்டண்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமானா, அதான் நம்ம முதல்ல சொன்னல, இதை மட்டும் நம்பி போனீங்கன்னா 70. ஓகேவா? நீங்கள் ஆனால் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ என்ன ரிப்பீட்டட் இருக்குது இதில். ஓகே பாருங்கள், இது இந்த எழுத்துக்கள், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த சம் பாருங்களேன், என்ன சொல்ல வரோமோ அது சொல்லிவிட்டு பிலாங்ஸ் டு இசட் சொல்லிவிட்டு பைனரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட் எதுவோ நம்ம பப்ளிக்கில் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கையேடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்டெப் மார்க்குக்கும் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் போடுறக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் சாருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம், பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? நீ வந்து இதில் தான் போடணும், அதை தான் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. கண்டிப்பாக இந்த 4 தீரம் வந்து ஒரு தீரம் வரும் தானே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் இருந்தாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. டயக்ராமோட சேர்த்தி பாருங்கள், இந்த தீரமும் இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் படிக்க மாட்டேன். இதில் தானே அவங்க மார்க் கொடுத்துட்றான். அடுத்தது பாருங்கள், இதுவும் 5 மார்க் தான்.
அடுத்தது 6.7 அந்த பிளெயின் ஈக்குவேஷன் அதில் லைனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஏபிசி போட்டுட்டு பாயிண்ட் எது வெக்டர் எதுன்னு தெரிஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இதுலேருந்து கன்ஃபார்மாக 5 மார்க் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்டர் அல்ஜிப்ராவோட 2 மார்க் 3 மார்க்லாம் உங்களால் முடிஞ்சால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையாவது பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்மியாக 10 சம் தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 மார்க் 3 மார்க்கு கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 மார்க் 3 மார்க் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 5 மார்க் வந்துச்சு. பாருங்கள், ஆர்கியூமெண்ட்டு என்ன ஸ்டெப் வேணுமோ அந்த ஸ்டெப் மட்டும் பாருங்களேன், ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு மறக்குது அப்படின்னா அந்த ஸ்டெப்புக்கான ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி போட்டுருக்கீங்களோ அப்படி போடுங்க. ஆனால் இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. Z3+8i சம்மு, அதுக்கப்புறம் √3+i எல்லாமே இருக்குது. லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன்னா அந்த எக்ஸசைஸில் மட்டும் எல்லா 5 மார்க்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நம்ம காலி. சர்க்கிள் ஈக்குவேஷன்லாம் பாருங்கள், இந்த மெத்தட்லையும் போடலாம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மெத்தடில் போடலாம் அப்படின்னு. 5.5 இருக்குது. 5.5 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு எல்லாமே இருக்குது. ஸோ 5.5 டயக்ராமோடு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சென்டர் வெர்டெக்ஸ் போசி அந்த 5.2 இருக்கக்கூடிய 5 மார்க்கு. அதான் சொல்கிறேன்ல, இதில் படிச்சின்னா 6 5 மார்க் கன்ஃபார்ம் இதில் 7 சொல்ல முடியாது, 6 எழுதிடலாம். ஆனால் 2 மார்க் 3 மார்க்கில் ஷுவராக இவ்வளோ எழுத முடியும்னு சொல்ல முடியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிடிஎஃப் பார்த்து படித்தா ஒரு 70 100க்கு சொல்கிறேன், 90க்கு எடுத்துக்காத, ஓகேவா. ஒரு மினி மெட்டீரியல் எப்படி கொடுக்கணுமோ அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் சேர்த்து கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ளஸ் ஒன்று பண்ணணும். என்னென்னா, இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிருக்குள்ள ஜூனோட மார்ச்சோட கொஷின் பேப்பரு, இந்த வருஷம் 2025 மார்ச்சும் ஜூனோட முடிஞ்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க, ஓகேவா. அதுவும் நீங்கள் எடுத்து அந்த கொஷின்ஸும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுவும் ஆட் பண்ணி, அது இதில் கிடையாது, இது போன வருஷத்தோடனால இது கிடையாது. அதுவும் சேர்த்து படிச்சுன்னா கொஞ்சம் சேஃபராக இருக்கும். ரிப்பீட்டட் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, ரொம்ப முடியாதவங்க, ஓகே. ஸோ மினி மெட்டீரியல் மேக்ஸுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், ஏன்னா மேக்ஸுக்கு எடுத்துக்க முடியாது சில பேர்த்தினால, நல்ல சென்டர் படிக்கிறவங்களாம் எடுக்க முடியாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், படிக்க முடியாத கொஷின்ஸை படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தியரிட்டிக்கலாக இருக்கும்போது நமக்கு வந்து சில கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஷார்ட்டாக படித்து போனாலும் மார்க் கொடுத்துருவாங்க, ஏன்னா கீ ஆன்சர் தானே. ஸோ அதனால் அதுக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்றேன். ஸோ மினி மெட்டீரியல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், தைரியமாக படிக்கலாம். நான் முதல்லே சொல்லிட்டேன் ஏன் இந்த மாவட்டத்தோடு கொடுக்குறேன், ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா இது நான் பார்த்ததில் நல்லா இருக்குது, அதனால நீங்கள் தைரியமாக படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.